ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பற்றி பார்க்கலாம். ஹைட்ரஜனுடைய காம்பவுண்ட்ஸில் ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் வந்து வாட்டர். வாட்டர் வந்து எந்த அளவுக்கு எசென்ஷியல்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பிளான்ட்டுக்கு, அனிமலுக்கு, ஹியூமன் பீயிங்க்கு, இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம்க்கும் வாட்டர் இஸ் அ எசென்ஷியல் ஒன். வாட்டர் பார்த்திங்கன்னா மோஸ்ட் அபண்டன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அதிகமாக உள்ள காம்பவுண்ட்ஸில் வந்து அதிகமாக இதில் இருக்குன்னா வாட்டர் இருக்குது. எர்த்தோடைய சர்ஃபேஸில் வந்து 70% வந்து கடலால் சூழப்பட்டிருக்கு, ஓஷன் தான் இருக்குது. இப்போ மேஜர் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து கடல் தான். சீ வாட்டரில் பார்த்திங்கன்னா நிறைய சால்ட் வந்து டிசால்வ் ஆகிருக்கு, அதனால் அதை டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஓகே, நம்ம ஹியூமன் பாடி பார்த்திங்கன்னா 65% ஆஃப் வாட்டரால் ஆனது. இப்போ வாட்டரோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. வாட்டருடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் அ பென்ட் லைக் ஸ்ட்ரக்சர். த பாண்ட் ஆங்கிள் பிட்வீன் ஹெச்ஓஹெச் பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 104.5 டிகிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆட்டம் ஆக்சிஜன் இருக்கும், ரெண்டு சைடு 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். இதுதான் வாட்டருடைய ஸ்ட்ரக்சர். ஆர்த்தோ வாட்டர் அண்ட் பேரா வாட்டர். வாட் இஸ் ஆர்த்தோ வாட்டர் அண்ட் பேரா வாட்டர்? ஏற்கனவே நம்ம ஆர்த்தோ ஹைட்ரஜன், பேரா ஹைட்ரஜன் பார்த்துருக்கோமா? அந்த ஆர்த்தோ ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகி இருந்துச்சு ஒரு வாட்டர் மாலிக்யூல்னா, தட் இஸ் ஆர்த்தோ வாட்டர். பேரா ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகி இருக்கிறது பேரா வாட்டர். வாட்டர் எக்ஸிஸ்ட் இன் இன்டர்ஸ்டெல்லார் கிளவுட்ஸ் அண்ட் ஐசி சேட்டலைட்ஸ் ஆஃப் தி சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டத்தில் இன்டர்ஸ்டெல்லார் கிளவுட்ஸ்லேயும் ஐசி சேட்டலைட்ஸ்லேயும் ப்ரெசென்ட் ஆகி இருக்கு. இன் பர்டிகுலர் த ஆர்த்தோ டு பேரா ரேஷியோ ஆஃப் வாட்டர் இன் ஸ்பேஸ் ஹேஸ் ரீசென்ட்லி ரிசீவ்ட் அட்டென்ஷன். நமக்கு வந்து வாட்டருடைய பர்சன்டேஜ், அதாவது ஆர்த்தோ பேரா ரேஷியோ வந்து ஸ்பேஸில் எந்த அளவுக்கு இருக்குது அந்த வாட்டரில் அப்படிங்கிறது வந்து சமீப காலமாக அதை இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க. லைக் ஹைட்ரஜன், வாட்டர் கேன் ஆல்சோ பி கிளாசிஃபைட் இன்டு ஆர்த்தோ வாட்டர் இன் விச் த ஸ்பின் டைரக்ஷன்ஸ் ஆஃப் த நியூக்ளியை ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆர் பேரலல். ஸ்பின் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனுடைய நியூக்ளியோட இந்த 2 எலக்ட்ரான் ஸ்பின் வந்து சேமாக பேரலாக இருந்துச்சுன்னா அதை என்னென்னு சொல்கிறோம்? ஆர்த்தோ வாட்டர்னு சொல்கிறோம். அண்ட் பேரா வாட்டரில் எப்படி இருக்கும்? ஆப்போசிட் ஆன்டி பேரலாக இருக்கும். அந்த ஓபிஆர் ஆர்த்தோ பேரா ரேஷியோ ஆஃப் ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா 300 கெல்வின் டெம்பரேச்சரில் எர்த்தில் வந்து 3:1 ரேஷியோவில் இருக்கணும். ஓகே, வாட்டருடைய இது வந்து 50 கெல்வினில் வந்து இன்டர்ஸ்டெல்லார் கிளவுட்ஸ் அண்ட் காமெட்ஸ் மேலே ஸ்பேஸில் எவ்வளோ இருக்குன்னா 2:5:1 அப்படிங்கிற அளவில் இருக்கணும். ஆர்த்தோ வாட்டர், பேரா வாட்டர் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர்த்தோ வாட்டரில் உள்ள 2 ஹைட்ரஜனுடைய ஸ்பின் வந்து பேரலாக ஒரே மாதிரி டைரக்ஷனில் இருக்கும். பேரா வாட்டர் ஆன்டி பேரலாக இருக்கும், ஒன்று அப்பர் ஸ்பின், இன்னொன்று லோவர் ஸ்பின். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். வாட்டர் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்குது, வாலடைல் லிக்விட். 100 டிகிரி செல்சியஸில் வந்து என்ன ஆகிடும்? எவாப்ரேட் ஆகி போகக்கூடியது. ஒரு சில பெக்யூலியர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து நார்மல் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு சில பெக்யூலியர் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த கண்டென்ஸ்டு ஃபேஸஸ் ஆர் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் பிட்வீன் வாட்டர் மாலிக்யூல்ஸ். வாட்டர் மாலிக்யூலில் வந்து இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால ஒரு சில டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது வாட்டருக்கு. ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து வாட்டருடைய மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஓகே, ஹைட்ரஜன் பாண்டிங்னால தான் வாட்டருக்கு மெல்ட்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் வந்து 100 அப்படிங்கிறது வருது. இப்போது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட்டர், ஹெவி வாட்டர், சூப்பர் ஹெவி வாட்டர், இந்த மூணையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. வாட்டருங்கிறது H2O, புரோட்டியம் அப்படிங்கிற ஹைட்ரஜனுடைய புரோட்டியம் ஐசோடோப் உள்ள வாட்டர். D2Oங்கிறது வந்து ஹெவி வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெவி வாட்டரில் பார்த்திங்க அப்படின்னா டியூட்ரியம் ஐசோடோப் இருக்கும். அடுத்து சூப்பர் ஹெவி வாட்டர் அப்படிங்கிறது வந்து ட்ரைட்டியம் ஐசோடோப் உள்ளது. மாலிகுலர் வெயிட் 3க்கும் கொடுத்துருக்காங்க. தென் மெல்ட்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் ஆர் கிவன். நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் ஆஃப் மேக்ஸிமம் டென்சிட்டி. அதனுடைய டென்சிட்டி பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு டென்சிட்டி அதிகமாக இருக்கும்? அட்டாமிக் மாஸ் எதுக்கு அதிகமாக இருக்கும் அதுக்கு தான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா T2Oக்கு டென்சிட்டி அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு D2O, நெக்ஸ்ட் வாட்டர். அடுத்து வேப்பர் ப்ரெஷர், விஸ்காசிட்டி, டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன், என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன். இது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே 3க்கும் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்டடி பண்ணலாம். வாட்டர் வந்து மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ணுது. ஓகே,
அதர் காம்பவுண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணும், வாட்டர் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணும். த மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் ஆர் தி அல்கலி மெட்டல்ஸ். இப்போது ரியாக்டிவ் மெட்டல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிளே அல்கலி மெட்டல்ஸ் வந்து ஹைலி ரியாக்டிவாக இருக்கும். They decompose water even in cold with the evolution of hydrogen leaving an alkali solution. இப்போது சோடியம் மெட்டலோட வாட்டர் கம்பைன் பண்ணுறோம். இது ரெண்டும் கம்பைன் ஆகும்போது இட் லிபரேட்ஸ் ஹைட்ரஜன் மாலிக்யூல், ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும். தென் இட் ஃபார்ம்ஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. த குரூப் 2 மெட்டல்ஸ் பெரிலியத்தை தவிர குரூப் 2 மெட்டல்ஸ் எல்லாமே வந்து லெஸ் வயலண்ட்டாக வாட்டரோட ரியாக்ட் பண்ணும். பெரிலியம் வந்து ரொம்ப வயலண்ட்டாக ரியாக்ட் பண்ணும். The hydroxide are less soluble than those of group 1. பெரிலியம் வந்து group 2ல இருக்கும். group 1உடைய ஹைட்ராக்சைடை விட இதனுடைய சாலிபிலிட்டி வந்து எப்படி இருக்கும், கொஞ்சம் குறைவாக இருக்கும். பேரியத்தோட வாட்டர் கம்பைன் ஆச்சுன்னா என்ன ஃபார்ம் பண்ணுது, பேரியம் ஹைட்ராக்சைடு, BaOH twice. இந்த பேரியம் எதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, செகண்ட் குரூப் எலிமெண்ட்ஸோட வாட்டர் எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத காட்டுறக்காக. சில டிரான்சிஷன் மெட்டல்ஸ் வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணி வித் ஹாட் வாட்டர் ஆர் ஸ்டீம், வாட்டரோட எந்த கண்டிஷனில் ரியாக்ட் பண்ணும் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் இனர்ட் இன் நேச்சர், அதனால் வந்து ஹாட் வாட்டர் இல்லைன்னா ஸ்டீமோட மட்டும்தான் அது ரியாக்ட் பண்ணும் டு ஃபார்ம் தி கரஸ்பாண்டிங் ஆக்சைட்ஸ், அதனுடைய ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெட் ஹாட் அயனில் வந்து நம்ம வந்து என்ன ஸ்டீமை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அயன் ஆக்சைட் வித் இன் த ரிலீஸ் ஆஃப் ஹைட்ரஜன், அயன் ஆக்சைட் ஃபார்ம் ஆகும், கூடவே ஹைட்ரஜன் கேஸு ரிலீஸ் ஆகும். 3Fe + 4H2O gives Fe3O4 + 4H2. அந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹவ் அயன் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் அப்படிங்கிறது. இங்கே என்ன ஆக்சைட் ஃபார்ம் ஆகுது, அயன் ஆக்சைட், Fe3O4 ஃபெரிக் ஆக்சைட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, lead and copper decompose water only at white heat. அதாவது நல்லா ஹீட் பண்ணும்போது லெட்டும் காப்பரும் வந்து என்ன ஆகுது, வாட்டரோட டீகம்போஸ் ஆகுது. ஒயிட் ஹீட் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டிங். ஓகே, ரெட் ஹாட் அப்படிங்கிறது நல்லா பழுக்க செம்பழுப்பு நிறமாக இருக்கிறது தான் ரெட் ஹாட் கண்டிஷன், அது ரொம்ப ஹை டெம்பரேச்சர் ஹீட்டிங். இது ஓரளவுக்கு மீடியம் டெம்பரேச்சர் ஹீட்டிங். சில்வர், கோல்டு, மெர்க்குரி, பிளாட்டினம் இந்த மெட்டல்ஸ் எதுவுமே வாட்டரால் அஃபெக்ட் ஆகிறது கிடையாது. In the elemental form, non-metals such as carbon, sulfur, phosphorus normally do not react with water. Non-metals ஆன carbon, sulfur, phosphorusம் நார்மல் கண்டிஷன்ஸில் ரியாக்ட் பண்ணுறது கிடையாது. However, as we have seen earlier, carbon will react with steam when it is red or white hot to give water gas. கார்பன் வந்து வாட்டரோட ரெட் ஹாட் கண்டிஷனில் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் கேஸ் ஃபார்ம் ஆகும்னு அந்த ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும் நடக்கும், வாட்டர் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். On the other hand, halogens react with water to give an acidic solution. For example, chlorine forms hydrochloric acid and hypochlorous acid. Halogens வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அசிடிக் சொல்யூஷனை கொடுக்கும். இப்போது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ஹைட்ரஜன் குளோரைடோட வாட்டர் கேஸ், அதாவது ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் ரெண்டும் கம்பைன் ஆச்சு அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். அண்ட் ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் ஆல்சோ ஃபார்ம்டு. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஆன்டி பாக்டீரியல் ஆக்ஷன் ஆஃப் குளோரின் வாட்டர் பார்த்திங்கன்னா ப்ளீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, குளோரின் கேஸை தான் பாஸ் பண்ணுவாங்க. அது இப்படி பண்ணும்போது என்னாகும், அதில் உள்ள மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடும். Cl2 + H2O gives HCl + HOCl. Fluorine reacts differently to liberate oxygen from water. Fluorine வந்து ஆக்சிஜனை லிபரேட் பண்ணும் வாட்டரோட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா. F2 + 2H2O gives 4HF + O2. In a similar way, compounds of non-metal react with water to give acidic or alkaline solutions. Non-metals, ஒரு சில non-metals வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது அது வந்து அசிடிக் சொல்யூஷன் ஆர் அல்கலைன் சொல்யூஷனை கொடுக்குது. அது நேச்சர் ஆஃப் நான்-மெட்டலை பொறுத்தது. சொல்யூஷன்ஸ் ஆஃப் கார்பனேட்ஸ் ஆர் ஸ்லைட்லி அல்கலைன். கார்பனேட்ஸ் வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இட் கிவ்ஸ் பைகார்பனேட். CO3 2- + H2O gives HCO3- and OH-. இதில் HCO3ங்கிறது வந்து பைகார்பனேட்ஸ். வாட்டர் வந்து ஆம்ஃபட்டரிக் ஆக்சைடுன்னு சொல்கிறாங்க. It has ability to accept as well as donate protons and hence it can act as an acid or a base. வாட்டர் வந்து ப்ரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்கவும் செய்யுது, டொனேட் பண்ணவும் செய்யுது. ஸோ இது ஆசிடாகவும் ஆக்ட் ஆகுது, பேஸாகவும் ஆக்ட் பண்ணுது.
For example, in the reaction with HCl, it accepts proton, whereas in the reaction with weak base ammonia, it donates proton. HCl ஓட ரியாக்ட் பண்ணும்போது இது ப்ரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்குது. இதுவே வந்து அம்மோனியாவோட ரியாக்ட் பண்ணும்போது இது ப்ரோட்டானை டொனேட் பண்ணுது. NH3 plus H2O gives NH4 plus OH minus. HCl plus H2O gives H3O plus Cl minus. Water dissolves ionic compounds. In addition, it also hydrolyzes some covalent compounds. Water வந்து அயனிக் காம்பவுண்ட்ஸை டிசால்வ் பண்ணுறக்கு ஒரு குட் சால்வெண்ட்டாக யூஸ் ஆகுது. ஓகே, இது ஒரு சில கோவலண்ட் காம்பவுண்டையும் ஹைட்ரோலைஸ் பண்ணுது. SiCl4 plus 2H2O gives SiO2 plus 4HCl. சிலிக்கன் டெட்ராக்ளோரைடோட வாட்டர் ஆட் பண்ணுறோம். இட் கிவ்ஸ் சிலிக்கன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ். அதே மாதிரி P4O10 பாஸ்பரஸோடைய ஒன் ஆஃப் த ஆக்சைடோட வாட்டர் ஆட் பண்ணும்போது இட் ஃபார்ம்ஸ் பாஸ்பாரிக் ஆசிட் H3PO4. Many salts crystallized from aqueous solutions from hydrated crystals. நிறைய சால்ட் வந்து crystallize ஆகுது from aqueous solution form hydrated crystals. The water in the hydrated salts may form coordinate bond or just present in interstitial position of crystals. Hydrated salts எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரோட கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும், இல்லைன்னா அதனுடைய இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன், அதனுடைய கிறிஸ்டல் லேட்டஸில் இருக்கிற இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனை ஆக்குப்பை பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணதுன்னு பார்த்தோமா, அதுக்கு வந்து இப்போ குரோமியத்தோட உள்ள இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும் CrH2O6Cl3. ஆல் 6 வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் கோஆர்டினேட் பாண்ட். கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்மேஷன் இங்கே நடந்திருக்கும். வாட் இஸ் கோஆர்டினேட் பாண்ட்? ஒரு பாண்டிங் நடக்கணும் அப்படின்னா அந்த பாண்டிங்க்கு 2 எலக்ட்ரான் தேவைப்படும். அந்த 2 எலக்ட்ரானையுமே ஒரே மாலிக்யூல் வந்து டொனேட் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணால் தட் இஸ் கோஆர்டினேட் பாண்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே குரோமியத்தோட இந்த 6 வாட்டர் மாலிக்யூல்ஸும் கோஆர்டினேட் பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கும். பாண்டிங்க்கு தேவையான அந்த 2 எலக்ட்ரானுமே மொத்தம் 6 மாலிக்யூல்ஸ் அப்படின்னா 2 × 6 12 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படும். இந்த 12 எலக்ட்ரான்ஸுமே வாட்டர் தான் டொனேட் பண்ணி குரோமியத்தோட அந்த கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கும். BaCl2.2H2O இது வந்து ஹைட்ரேட்டட் சால்ட்டுக்கு எக்ஸாம்பிள். போத் வாட்டர் மாலிகுல் ப்ரெசன்ட் இன் இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன். இதில் 2 moles ஆஃப் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது பேரியம் குளோரைட் கிறிஸ்டலுடைய இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். CuSO4.5H2O காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல் வந்து கோஆர்டினேட் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணும். 4 வாட்டர் மாலிகுல்ஸ். 5th வாட்டர் மாலிகுல் வந்து அவுட் சைட் ஆஃப் த கோஆர்டினேஷன் ஸ்பியரில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இப்போ இதோட மாலிகுலர் ஃபார்மில் எப்படி எழுதலாம் அப்படின்னா CuH2O4 இது வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியரில் இருக்கும். அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்காங்களா, தட் இஸ் கோஆர்டினேஷன் ஸ்பியர். அதுக்கு வெளியே வந்து 1 சல்ஃபேட் அண்ட் 1 வாட்டர் மாலிகுல் ஆர் தேர். ஓகே, இதுக்கு காரணம் வந்து இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் வித் அனதர் மாலிக்யூல். அந்த ஒரு மாலிகுல் ஆஃப் வாட்டர் வெளியே இருக்குல்ல, அதோட இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும். அதனால அது வெளியே இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த காம்ப்ளெக்ஸோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இப்போது சென்டரில் இருக்கக்கூடிய க்ரீன் கலர் ஆட்டம் வந்து காப்பர். ஓகே, இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் காப்பர், திஸ் க்ரீன் கலர். இந்த க்ரீன் கலர் வந்து காப்பர். இது கூட பார்த்தீங்கன்னா இது ஒரு வாட்டர் மாலிக்யூல் 2 3 4 moles ஆஃப் வாட்டர் இருக்கா. இந்த 4 வாட்டர் மாலிக்யூலும் என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு உள்ளே இருக்கிறது. ஓகே, திஸ் H2O4னு கொடுத்துருக்காங்களா, இந்த மாலிக்யூல்ஸ் தான் அது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு SO4 அண்ட் ஒரு H2O. SO4ங்கிறது எங்கே இருக்குது, H2Oங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தட் SO4 மாலிக்யூல் இஸ் தேர். இதுதான் SO4. ஓகே, அதுக்கு அடுத்தது அகெயின் ஒரு வாட்டர் மாலிக்யூல் வெளியே இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு வாட்டர் மாலிக்யூல் தான் வரும். பட் அவங்க வந்து சல்ஃபேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இங்கேயும் என்ன தான் வரும், வாட்டர் மாலிக்யூல் தான் வரும். பிகாஸ் ஒரே ஒரு சல்ஃபேட்டு தான் இருக்குது. அந்த சல்ஃபேட் தான் இங்கே மேலே இருக்கிறது. ஓகே, அப்போ கீழே வரும்போது ஒரே ஒரு வாட்டர் மாலிக்யூல் தான் இங்கேயும் வரும். நெக்ஸ்ட்டு ஹார்ட் வாட்டர் அண்ட் சாஃப்ட் வாட்டர். வாட்டரில் அது என்ன ஹார்ட் வாட்டர், சாஃப்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய மினரல் அயான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். மோஸ்ட் காமன் அயான்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம், கால்சியம். த்ரூ அயன், அலுமினியம் அண்ட் மேங்கனீஸ் மே பி ஆல்சோ ஃபவுண்ட் இன் சர்டன் ஏரியாஸ். ஒவ்வொரு ஏரியாவில் உள்ள வாட்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அயானுடைய கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். நார்மலாக என்னென்ன அயான்ஸ் எல்லாம் ஹார்ட் வாட்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம், கால்சியம், அயன், அலுமினியம், மேங்கனீஸ் இதெல்லாமே ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ப்ரெசன்ஸ் ஆஃப் திஸ் மெட்டல் சால்ட் in the form of bicarbonate,
chlorides and sulfate. இந்த சால்ட்ஸ் எல்லாமே என்னென்ன ஃபார்மில் இருக்கலாம் அப்படின்னா பைகார்பனேட்டாக இருக்கலாம், குளோரைட் ஃபார்மில் இருக்கும், சல்ஃபேட் ஃபார்மில் இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணும், இந்த சால்ட்டோடைய கான்சன்ட்ரேஷனில் வாட்டரை வந்து ஹார்டாக மாற்றிடும். When hard water is boiled, carbonates of magnesium and calcium present in gets precipitated. ஹார்ட் வாட்டரை வந்து நம்ம பாயில் பண்ணோம் அப்படின்னா கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் சால்ட்ஸ் எல்லாம் வந்து precipitate ஆகும், கார்பனேட் எல்லாம். On the other hand, water free from soluble salts of calcium and magnesium is called soft water. இந்த கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் சால்ட் எல்லாமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சால்ட் வாட்டர். இதனுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் ஹார்ட் வாட்டர். ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர்ஸ் 2 types, டெம்பரவரி ஹார்ட்னஸ் அண்ட் பர்மனெண்ட் ஹார்ட்னஸ். இந்த ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டரை 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று டெம்பரவரி ஹார்ட்னஸ், இன்னொன்று பர்மனெண்ட் ஹார்ட்னஸ். இப்போ டெம்பரவரி ஹார்ட்னஸ்னால் என்ன, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெம்பரவரி ஹார்ட்னஸ் வந்து எதனால் வருது அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் சால்யுபிள் பைகார்பனேட்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் அண்ட் கால்சியம். மெக்னீஷியம் பைகார்பனேட், கால்சியம் பைகார்பனேட் வந்து அந்த வாட்டரில் டிசால்வ் ஆகி இருந்துக்கிறதுனால வர்றது தான் டெம்பரவரி ஹார்ட்னஸ். இது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணுறது மூலமாக இந்த ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணலாம். அப்பான் பாயிலிங் தி சால்ட்ஸ் டீகம்போஸ் இன்டு இன்சால்யுபிள் கார்பனேட் விச் லீட்ஸ் டு தியர் precipitation. பாயில் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த சால்ட் எல்லாம் டீகம்போஸ் ஆகி இன்சால்யுபிள் கார்பனேட்டாக மாறிடும். பைகார்பனேட் வந்து சால்யுபிளாக இருக்கும், கார்பனேட்ஸ் வந்து இன்சால்யுபிளாக இருக்கும். அப்போ இன்சால்யுபிள் கார்பனேட்ஸாக precipitate ஆகும்போது இது ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். The magnesium carbonates thus formed further hydrolyzed to give insoluble magnesium hydroxide. Then ஃபார்ம் ஆகக்கூடிய மெக்னீஷியம் கார்பனேட் வந்து அகெயின் வாட்டரோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் இன்சால்யுபிள் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைட். இப்போ அதுக்கான ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய கால்சியம் பைகார்பனேட் CaHCO3 twice, அது வந்து கால்சியம் பைகார்பனேட்டையும் மாலிகுலர் ஃபார்முலா. அது என்ன ஆகுது, அது வந்து கால்சியம் கார்பனேட்டாக ஃபார்ம் பண்ணுது. இது வந்து கால்சியம் பைகார்பனேட் வாட்டர் சால்யுபிள், கால்சியம் கார்பனேட் வாட்டர் இன்சால்யுபிள். ஸோ இது precipitate-ஆ ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி மெக்னீஷியம் பைகார்பனேட்லேருந்து மெக்னீஷியம் கார்பனேட் precipitate ஆகுது. தென் ஃபார்ம் ஆன மெக்னீஷியம் கார்பனேட் வாட்டரோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைட். த ரிசல்ட்டிங் precipitates கேன் ரிமூவ்டு பை ஃபில்ட்ரேஷன். இப்போ இதை ஃபில்டர் பண்ணால் இந்த precipitate எல்லாம் என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். Alternatively, we can use Clark's method in which calculated amount of lime is added to hard water containing the magnesium and calcium and the resulting carbonates and hydrocarbonates can be filtered off. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் பேர் வந்து கிளாக்ஸ் மெத்தட். இந்த மெத்தடில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால்குலேட்டட் அமௌண்ட், அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு லைமை வந்து ஆட் பண்ணுவோம். எதோட, ஹார்ட் வாட்டரோட. வாட் இஸ் த லைம், கால்சியம் ஹைட்ராக்சைடு. இதை ஆட் பண்ணும்போது நமக்கு அதே மாதிரி கால்சியம் கார்பனேட் அண்டு மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு இது எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ அதுக்கான ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கால்சியம் பைகார்பனேட்ஸ் வந்து அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடுங்கிறது லைம் CaOH twice, அதோட 2 ரியாக்ட் ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகுது, கால்சியம் கார்பனேட் வந்து precipitate ஆகும். அப்புறம் மெக்னீஷியம் பைகார்பனேட்டோட கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது இட் ஃபார்ம்ஸ் கால்சியம் கார்பனேட் அண்ட் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட் ஹார்ட்னஸ்னால் என்ன, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பர்மனெண்ட் ஹார்ட்னஸ் எதனால் வருது அப்படின்னா presence of soluble salts of magnesium and calcium in the form of chlorides and sulfates in it. அதாவது ஒரு வாட்டரில் வந்து சல்ஃபேட்ஸ் அண்ட் குளோரைட் சால்ட்ஸ் வந்து சால்யுபிளாகி இருக்கும்போது அதை வந்து பர்மனெண்ட் ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இட் கேன் பி ரிமூவ்டு பை ஆடிங் வாஷிங் சோடா. இதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா வாஷிங் சோடாவை ஆட் பண்ணுறது மூலமாக ரிமூவ் பண்ணலாம். அங்கே அதை எப்படி ரிமூவ் பண்ணோம், டெம்பரவரி ஹார்ட்னஸ் 2 மெத்தட். ஒன்று ஹீட் பண்ணாலே ரிமூவ் ஆகும், ரெண்டாவது கிளாக்ஸ் மெத்தட் மூலமாக சர்டன் அமௌண்ட் ஆஃப் லைமோட ட்ரீட் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். இங்கே பர்மனெண்ட் ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் ஆடிங் வாஷிங் சோடா. இது வந்து ரியாக்ட் பண்ணும்போது இந்த மெட்டல்ஸ், அதில் என்னென்ன மெட்டல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், கால்சியம் இல்லைனா மெக்னீஷியம், அதனுடைய குளோரைடும் சல்ஃபேட்டும் இருக்குங்களா, கால்சியம் குளோரைட் மெக்னீஷியம் குளோரைட் ஆர் மெக்னீஷியம் சல்ஃபேட், அதெல்லாம் வந்து ஹாட் வாட்டரோட சேர்ந்து ஃபார்ம் இன்சால்யுபிள் கார்பனேட்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஜென்ரலாக ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த MCl2ன்னு போட்டிருக்காங்களா, அந்த எம்ங்கிறது வந்து கால்சியமாக இருக்கலாம் இல்லைனா மெக்னீஷியமாக இருக்கலாம். இப்போது அந்த குளோரைட்ஸ் வந்து சோடியம் கார்பனேட்டோட ரியாக்ட் பண்ணும்போது இட் ஃபார்ம்ஸ் கார்பனேட் அண்ட் சோடியம் குளோரைட் இஸ் எலிமினேட்டட். அதே மாதிரி சல்ஃபேட்ஸும் ரியாக்ட் பண்ணும்போது தே ஃபார்ம் கார்பனேட்ஸ் அண்ட்
சோடியம் சல்ஃபேட் பை ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது. In another way to soften the hard water is by using a process called ion exchange. இன்னொரு மெத்தட் இருக்குது ஹார்ட் வாட்டரை சாஃப்டன் பண்ணுறதுக்கு. அந்த மெத்தட் நேம் வந்து அயான் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் ஹார்ட்னஸ் கேன் பி ரிமூவ் பை பாசிங் த்ரூ அன் அயன் எக்ஸ்சேஞ்ச் பெட் லைக் ஜியோலைட்ஸ் ஆர் காலம் கண்டெய்னிங் அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின். இந்த ஹார்ட்னஸ் உள்ள அந்த வாட்டரை வந்து அந்த ஹார்ட்னஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு அயான் எக்ஸ்சேஞ்ச் பெட்டு மேலே அதை பாஸ் பண்ணுறது. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஜியோலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா அயான் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் உள்ள காலம்ஸில் வந்து வாட்டரை வந்து பாஸ் பண்ணுறது. ஜியோலைட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினோசிலிகேட்ஸ் வித் எ ஜென்ரல் ஃபார்முலா. ஜியோலைட்ஸுங்கிறது வந்து ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினோசிலிகேட்ஸ். 12th ஸ்டாண்டர்டில் பி பிளாக் எலிமெண்ட்ஸில் ஜியோலைட்ஸ் பற்றி படிப்பீங்க. அண்ட் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரின்னு ஒரு சாப்டர் படிப்பீங்க. அங்கேயும் ஜியோலைட் கேட்டலிசிஸ்னே படிப்பீங்க ஒரு டாபிக். அங்கே வந்து இந்த ஹார்ட்னஸ் ரிமூவலெல்லாம் இன்னுமே டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஜியோலைட்ஸுடைய ஸ்ட்ரக்சரில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அதனுடைய ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். Na2OAl2O3.xSiO2.yH2O. இங்கே எக்ஸுங்கிறது வந்து 2லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். Y வேல்யூ 2 to 6. ஓகே, இதுதான் என்னுடைய ஜென்ரல் ஃபார்முலா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜியோலைட்ஸில் வந்து போரஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும். போரஸ்னால் என்னது, சின்ன சின்ன போரஸ் கேப்ஸ் இருக்கும். ஓகே, அதில் வந்து மோனோவேலன்ஸ் சோடியம் அயான் வந்து லூஸ்லி பவுண்டாக இருக்கும். அந்த சோடியம் அயானை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய Ca2+ ஆர் Mg2+ போய் ரீப்ளேஸ் பண்ணும். இதுதான் அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ். அதுக்கான ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Na2Z அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சிலிகேட்டுன்னு வச்சுக்கோங்க, ஜியோலைட். ஓகே, இப்போது நம்ம வாட்டரில் இருக்கக்கூடிய 2+ அயான்ஸ், அதாவது Ca2+ ஆர் Mg2+, இது போய் என்ன பண்ணுது, ரீப்ளேஸ் பண்ணுது. அப்போது இட் ஃபார்ம்ஸ் MZ and 2 sodium ions are replaced. When exhausted, the materials can be regenerated by treating with aqueous sodium chloride. இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா aqueous sodium chloride சொல்யூஷனோட இதை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு திரும்பவும் என்ன ஃபார்ம் ஆகிடும், அதே ஜியோலைட் வந்து ரீஜெனரேட் ஆகிடும். ஓகே, அதுக்கான ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். MZ நமக்கு ஃபார்ம் ஆனது. MZங்கிறது என்னது, அந்த சோடியம் அயனை ரீப்ளேஸ் பண்ணி ஃபார்ம் ஆன இந்த ஜியோலைட்டில் ஃபார்ம் ஆன காம்பவுண்ட். இப்போ அது கூட சோடியம் குளோரைடு இது பண்ணோன்னா அகெயின் அதே ஜியோலைட்டை நம்ம ரீஜெனரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இங்கே நம்ம படித்த ரியாக்ஷனை ஸ்ட்ரக்சரலாக கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹார்ட் வாட்டர் எடுத்திருக்கோம். அதில் வந்து கால்சியம் மெக்னீஷியம் அயான்ஸ் இருக்குது. ஓகே, இதில் NaCl சொல்யூஷனை பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, இட் அகெயின் கன்வெர்டட் இன்டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட். இப்போ அதுவே வந்து இன்னும் டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போது இது ஒரு ஜியோலைட்டுடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, ஜியோலைட்டோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்களா. அந்த ஜியோலைட்டோட ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரெசென்ட் ஆகியிருக்கு, சோடியம் அயான்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. இந்த 4 சோடியம் அயான்ஸ் இருக்கும் பாருங்கள், 1 2 3 4. இந்த 4 சோடியம் ப்ளஸ் அயான்ஸ் வந்து ஹார்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய கால்சியம் ஆர் மெக்னீஷியம் அயனால் ரீப்ளேஸ் ஆகும். இங்கே ரியாக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரீப்ளேஸ் பை கால்சியம் அயான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2Ca2+, அதாவது 2 கால்சியம் அயான், சோடியம் வேலன்சி 1. அப்போ 4 சோடியம் அயான்ஸ் வந்து 2 கால்சியம் அயான்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். 2 Ca2+ அயான்ஸ் ரீப்ளேஸ் பண்ணால் இட் ஃபார்மிங் பாண்ட்ஸ் லைக் திஸ். ஓகே, இது மாதிரி தான் நமக்கு ஜியோலைட்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த பர்மனெண்ட் ஹார்ட்னஸ் ரிமூவல் நடக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.